வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் மற்றும் அறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 15 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் அந்த குமரிக்கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த ஒரு வலிமை குறைந்த ஒரு மேலடுக்கு சுழற்சியானது சற்றும் அது நிலவி கொண்டிருக்கிறது. அது குமரிக்கடல் பகுதி, அது நெல்லை தூத்துக்குடி ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருக்கு. அந்த கடலோர பகுதிகளில் நிலவுவதனால் இன்று மாலை இரவுக்கு பிறகு அது மறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மீன்வெயில் டைம் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் குவிதல் காரணமாக இன்று உட்புற தமிழகம் மற்றும் கேரளா கர்நாடக பகுதிகளில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று மாதிரியே தேனி, கொடைக்கானல் பகுதிகள், சேலம், வேலூர் பகுதிகள், இந்த மாதிரியான இடங்களில் இன்றும் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வெப்பநிலை பொறுத்தவரையிலும் பகல் நேர வெப்பநிலை தமிழகத்தில் பரவலாக இன்று ஒரு இயல்பை விட 1 அல்லது 2 டிகிரி கூடுதலாக ஒரு சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு. பரவலாக இயல்பை ஒட்டிய வெப்பநிலையும் இருக்க வாய்ப்பு. ஸோ 34 முதல் 36 டிகிரி, 34 முதல் 36 டிகிரி தென் தமிழகத்திலையும், மத்திய தமிழகத்தில் 36 முதல் 38 டிகிரியும், வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் 36லிருந்து 39 டிகிரி வரலியுமான அதிகபட்ச வெப்பநிலை வரலின் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ராயலசீமா மற்றும் மத்திய இந்திய பகுதிகள், உட்புற கர்நாடக பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான வெப்பநிலை பதிவாகவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, நெல்லையின் மேற்கு பகுதிகள், குறிப்பாக தென்காசி, குற்றாலம், மாஞ்சோலை பகுதிகள், தேனி, விருதுநகரின் மேற்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை நேற்று மாதிரி பதிவாக வாய்ப்பு. தென்காசி மாவட்டத்தின் இதர பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலியின் இதர பகுதிகள், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை மாவட்டத்தின் திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்க வாய்ப்பு. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்றும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, இந்த பகுதிகளில் இன்றும் மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் மலைவாச ஸ்தலங்களில் கொடைக்கானல் மற்றும் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே தென்படுகிறது. மற்ற இதர பகுதிகள், வட கடலோர மாவட்டங்களாகட்டும், டெல்டா மாவட்டங்களாகட்டும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒரு ட்ரை பீரியடாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலூர், ஆம்பூருக்கு மழை இல்லையான்னு கேட்காதீங்க. ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அப்படிங்கிறதுனால அங்கே கொடுக்கல. ஸோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் கேரளா பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில், திருவனந்தபுரம், கொல்லம், அல்லப்பி, இந்த பக்கம் கோட்டயம், இடுக்கி மாவட்டங்கள், எர்ணாகுளத்தின் மேற்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை தொடர்வதற்கு வாய்ப்புகள். திரிசூர், மலப்புரம், வயநாடு, இந்த பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கொடகு மாவட்டத்தில் இன்றைக்கி கர்நாடகாவில் மிதமானது முதல் கனமழை இருக்கும். மற்ற ஏனைய காரவள்ளி மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை. வட ஆந்திர பகுதிகளில் விஜயவாடா முதல் ஸ்ரீகாகுளம் முதலும் விசாகப்பட்டினம் உட்பட பகுதிகளில் நேற்று மாதிரி இன்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் தென்னிந்தியாவில் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த காணொலியில் மிக முக்கியமான தகவல்கள் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துணுக்கு, வெதர் டிட்பிட்ஸ் பொறுத்தவரையும் தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் முன்கூட்டியே, அதாவது ஒரு வாரத்திற்குள்ளாகவே தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இதை பற்றின விளக்கங்களுடன் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணனா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.